ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சமையல் பாயிண்டில் சுவையான காலா ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் உங்களுக்கு கற்றுறதுக்கு. வாங்க போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பில் குங்குமப்பூ எடுத்து அதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் பால் பவுடர், 30 கிராம் மைதா, அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா துருவுன கோவா 200 கிராம் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பவே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே அதில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அதில் ஒரு லெமன் சைஸ்க்கு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதான் உள்ளே இருக்கிற ஸ்டஃப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த உருண்டையை நம்ம துருவி வச்சுருக்க பாதாமில் போட்டு ஒரு ஸ்பூன் குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உள்ளே இருக்க போகிற ஸ்டஃபிங். நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த காலா ஜாமுன் மிக்ஸில் கத்தி வச்சு ஒரு ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத மாதிரி நல்லா அதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்துட்டு போகிறோம். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கருகுனா கூட அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அந்த கருகள் இல்லாமல் பார்த்துக்கணும். வழக்கமாக குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இதையும் ஃப்ரை பண்ணணும். பட் கொஞ்சம் கருகள் இல்லாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த கலர் வரும்போது தெரிஞ்சிடும். அது வரும்போதே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடு சிரப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் பண்ணுற அதே மாதிரி சிரப் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய், இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பண்ணி சொல்லி காலா ஜாமுனை இந்த சிரப்பில் 30 to 40 minutes ஊற வச்சோன்னா சுவையான காலா ஜாமுன் ரெடிங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிக்குங்க. பெரியவங்களுக்கு சுகர் ஃப்ரீ மிக்ஸ்லாம் நிறைய விற்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவையான ரெசிபியோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்டா